ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த தர்கா வழிபாட்டையும் இறந்து போனவர்களிடத்திலே உதவி தேடுவதையும் நியாயப்படுத்தக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளை இடுகிறான். என்ன கட்டளை என்று சொன்னால், மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வின்பால் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்பது குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு கட்டளை. மாயிதா அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் இந்த கட்டளை இடம்பெறுது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மூமின்களேன்னு கூப்பிட்டு நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் வர்றதா இருந்தா அதுக்கு ஒரு வசீலாவை தேடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது குர்ஆனில் உள்ள கட்டளை. இந்த வசீலாவை தேடிக்கொள்ளுங்கிற இந்த ஆயத்தை எடுத்து வைத்துக் கொண்டு நம்ம அல்லாஹ்ட்ட நெருங்குறதா இருந்தா, வசீலாங்கிற அரபி வார்த்தை, அவங்க என்ன வியாக்கியானம் கொடுக்கறாங்கன்னு கேட்டா, வசீலாவை தேட சொல்லி அல்லாஹ் சொல்றான். வசீலான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லடியார்கள் அர்த்தம். நம்மளா நேரடியா அல்லாஹ்ட்ட கேட்காம வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு உத்தரவு போடுறான். அதனால அல்லாஹ்ட்ட கேட்கறதா இருந்தா நமக்கு ஒரு வசீலான்னா துணைன்னு அவங்க அர்த்தம் செஞ்சுக்கிறாங்க. நமக்கு ஒரு துணையாக ஒரு ஆள் என்ன செய்யணும், இடைத்தரகராக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்திற்கு வியாக்கியானம் கொடுக்கறாங்க. இது ஒரு சாரார். இப்ப வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் சொல்வதில் இருந்த நம்ம போய் அல்லாஹ்ட்ட எல்லாம் கேட்க கூடாது. வசீலாவை தான் அல்லாஹ் தேட சொல்றான். நம்ம அங்க தேடிட்டோம்னு சொன்னா அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டுருவாங்க. இது அவங்களுக்கு பெரிய ஆதாரம். இன்னொரு சாரார் வசீலாவுக்கு வேற அர்த்தம் கொடுக்கறாங்க. என்ன அர்த்தம் கேட்டா, நம்ம அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அதை கூட இது கூட கேட்கறத விட இன்னாருடைய பொருட்டால் எங்களுக்கு கூட அல்லாஹ் அப்படின்னு கேட்கறது வசீலா. இன்னொருத்தர் வியாக்கியானம், அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கும் போது அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க கொடு, எங்களுடைய நோயை போக்கு, எங்க ஊருக்கு செழிப்பை உண்டாக்கு என்று கேட்டுட்டு இந்த பிரார்த்தனையை இந்த மகானுடைய பொருட்டால் நீ ஏற்றுக்கொள்வாயாக, இந்த அவுலியாவுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக, இந்த நபியுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக, இப்படி கேட்கறதுக்கு பேர் வசீலா. இன்னொரு சாரார் வசீலா தேடுங்கள் தான் அல்லாஹ் சொல்றான். வசீலாங்கிறது அரபியில உள்ள ஒரு வாசகம். இதுக்கு இவங்க தன்னிச்சையாக என்ன அர்த்தம் கொடுக்கணும்னு நான் ரெண்டாவது சொல்றேன். அவங்களுடைய வாதம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் வசீலா தேடுங்கள்னு சொல்லும் பொழுது நம்ம பெரியார்களை பிடித்துக் கொள்ள சொல்லித்தானே இந்த ஆயத்தை நமக்கு கட்டளை இடுது. அதனாலதானே நாங்க அவுலியாக்கள் மகான்கள் பேரால நாங்க அல்லாஹ்ட்ட போய் கேட்கிறோம். இது எப்படி நீங்க தப்புன்னு சொல்றீங்க என்ற ஒரு வாதத்தை இந்த குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு வாதிடுறாங்க. ஆனா உண்மையிலேயே வசீலாங்கிற வார்த்தைக்கு அரபு சொல்லுது. இந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டா, அதாவது துணை சாதனங்கள் பொருள். வசீலாக்கு என்ன பொருள்? இப்ப நம்ம ஒரு ஆறு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ஆற்றை நம்ம கடக்கணும். கடக்குவதற்கு நமக்கு ஒரு படகு வேணும். ஆற்றை கடக்குவதற்கு படகு வசீலான்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்காக வேண்டி ஆற்றை கடந்து செல்வதற்கு எது ஒரு சாதனமா நமக்கு யூஸ் ஆகுதோ அதுதான் அரபு மொழியில் என்ன சொல்லப்படும், வசீலான்னு சொல்லப்படும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாதனம் தேவைப்படும். மாடியில ஏறணும்னா படி நமக்கு வசீலாவா இருக்குது. மாடியில ஏறி போறதா இருந்தா படியோ அல்லது லிப்டோ என்ன இருக்கு நமக்கு வசீலாவா இருக்கு. இந்த படி நான் மாடியில ஏறுவதற்கு எனக்கு வசீலாவாக இருக்கிறது சொல்லுவாங்க அரபில. அரபு மொழியில அதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு துணை செய்யக்கூடிய சாதனங்களை பூரா வசீலான்னு சொல்லுவாங்க. அரபு மொழி இலக்கண பிரகாரம் உள்ள நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டா, துணை சாதனம், துணை அகராதி அர்த்தம் இது. அப்ப எல்லாமே எழுதுவதற்கு பேனா வசீலா, நம்ம எழுதுறோம், எழுதுவதற்கு யூஸ் ஆகுறது எது, பேனா அல்லது பென்சில். அது பென்சில் என்பது எனக்கு ஒரு வசீலாவா யூஸ் ஆகுது. என் விரல்னால நான் எழுத முடியாது. அப்ப விரலை கொண்டு எழுத முடியாதனால என்ன பண்றோம், எழுதுவதற்குன்னு ஒரு பொருளை வச்சுக்கிறோம். அதுதான் துணை சாதனம் பேரு. இப்படி நிறைய எதை வேண்டாலும் நீங்க வசீலான்னு சொல்லலாம். எதெல்லாம் உங்களுக்கு ஒரு காரியம் சமையல் செய்வதற்கு பாத்திரம் வசீலாவா இருக்கு. சமையல் செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஒரு பாத்திரம் நமக்கு என்னவா இருக்கு,
வசீலாவா யூஸ் ஆகிட்டு இருக்குது. இப்படியே நிறைய என்ன விஷயத்துக்கு வேண்டாலும் நம்ம என்ன செய்யலாம் சொல்லிக்கலாம். பிரயாணம் செய்யறதுக்கு வாகனம் வசீலாவா இருக்குது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இது அகராதி அர்த்தம். வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள். வசீலாவுக்கு பகுத்தறிவு உள்ள ஒரு ஆளுன்னு அர்த்தமே கிடையாது. துணையா யூஸ் பண்ணக்கூடிய சாதனங்கள் தான் அதுக்கு அகராதியிலையும் அர்த்தம். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன கட்டளையிடுறான், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள், ஒரு சாதனத்தை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சாதனம்னு சொன்ன உடனே இவங்க சாதனம்னு என்ன விளங்கிட்டாங்கன்னு கேட்டா, சாதனம்னா மகான்களை தான் அல்லாஹ் சொல்றான் போல இருக்கு. மகான்களை சொல்றதுக்கு வசீலாங்கிற வார்த்தை யூஸ் பண்றது இல்ல. அப்படி இருந்தா பெரியார்கள் அரபுல வார்த்தை இருக்குது, அவுளியாண்டு வார்த்தை இருக்குது, அம்பியாண்டு ஒரு வார்த்தை இருக்குது. நீங்க அம்பியாக்களை தேடிக்கொள்ளுங்கள், அவுளியாக்களை தேடிக்கொள்ளுங்க நல்லா சொல்லியிருப்பான். அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா வசீலா என்ற வார்த்தை யூஸ் பண்றான். அகராதியில அதுக்கு அர்த்தம் சாதனம் அர்த்தம். சரி, நல்ல அறிஞர்கள் இப்ப இந்த சமீப காலத்தில் உள்ள ஆட்கள் தான் வசீலாவுக்கு கபருன்னு விளங்கிட்டு இருக்காங்க. வசீலாவுக்கு மூத்த போனாலும் வியாக்கியானம் கொடுக்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தலைமுறையை பாராட்டி சொன்னாங்க. கைருல் கரணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் என் காலத்து சமுதாயம், அது சஹாபாக்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்து வருகின்ற தாபியீன்கள் இருக்காங்களே அவங்க அடுத்து சேர்ந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய தபூ தாபியீன்கள் சமுதாயத்தில் அடுத்து சிறந்தவர்கள். அதுக்கப்புறம் எந்த சமுதாயமும் சிறந்த சமுதாயம் சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, இருக்கிற மொத்த சமுதாயத்திலேயே ஃபர்ஸ்ட் இடம் யாருக்குன்னு கேட்டா சஹாபாக்களுக்கு, அடுத்து சஹாபாக்கள்கிட்ட பாடம் கற்ற தாபியீன்களுக்கு, அடுத்து தாபியீன்கள்கிட்ட பாடம் கற்ற தபூ தாபியீன்களுக்கு. அவங்களுடைய மாணவரா வந்தாங்கல்ல 3வது ஜெனரேஷன். இந்த 3வது ஜெனரேஷன்ல உள்ளவங்க தான் சிறந்தவர்கள் 3வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த 3 ஜெனரேஷன்ல வாழ்ந்த அறிஞர்கள் யாருமே வசீலாங்கிற வார்த்தைக்கு ஒரு பெரியாரு, ஒரு மகானு, ஒரு அவுலியா, ஒரு நபி என்ற அர்த்தம் கொடுக்கவே இல்லை. எல்லாரும் ஏகமானதா ஒரு கருத்து வேறுபாடு இல்லாம கொடுத்த வியாக்கியானம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வசீலாவை தேடுங்கள் சொன்னா, வசீலா என்றால் இபாதத்து, வசீலா என்றால் இறைவன் திருப்தி விடக்கூடிய வணக்க வழிபாடுகள். வணக்க வழிபாடுகள் மூலமாகத்தான் நீங்க அல்லாஹ்ட்ட நெருங்கணுமே தவிர, நான் ஒண்ணுமே அல்லாஹ்வுக்கு செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு அல்லாஹ் எல்லாம் செய்யணும் அதை நினைக்காது என்று அல்லாஹ் சொல்றான். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம தொழுவது இல்ல, நோன்பு நோக்கிறது இல்ல, அல்லாஹ் என் வயிற்று வலி போய்க்கிறேன் இத்தனை நாள கேட்கிறானே போக மாட்டேங்கிறானே, நீ என்ன பண்ண அல்லாஹ்வுக்கு? அவன் உன் மீது விதித்த கடமையை செஞ்சியா? அவன் உன்கிட்ட எதிர்பார்க்கிறான் அதை செஞ்சியா அப்படின்னு நல்லா கேட்பான். அப்ப வசீலா அல்லாஹ் நெருங்குறதுக்கு எது சாதனம்னு குர்ஆனை தேடி பார்த்தோம்னு சொன்னா, நம்மளுக்கு என்னென்னலாம் கட்டளை இடுறானோ அதெல்லாம் அல்லாஹ்வை நெருங்குறதுக்குள்ள சாதனம். தொழுகை அல்லாஹ்வை நெருங்குவதற்கான சாதனம். அல்லாஹ் அங்க இருக்கான், அவன் இங்க இருக்கோம்னா நெருங்கணும். அல்லாஹ்வை நெருங்குறதுக்குள்ள சாதனம் எது? தொழுகை ஒரு சாதனம், நோன்பு சாதனம், கடமையான வணக்கங்கள் சாதனம், நபிலாக தேர்ந்தெடுத்து நம்ம செய்யற வணக்கங்கள் அது சாதனம். அதை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கிட முடியும். எப்படி கீழே கிடக்கிற நம்ம ஒரு படின்னு ஒண்ணு இருந்தா மேலே ஏறி போயிடலாமோ, அதே மாதிரி இங்க இருந்து நம்ம சொர்க்கம்ங்கிற இடத்த போய் அடையணும்னு சொன்னா அதுக்கு ஒரு படி வேணும். அது என்ன படியின் மூலமா போக முடியும்? அவரே படியை தேடிட்டு இருக்கிறாரு. யார் மூத்தா போயிட்டு அவருக்கு ஒரு படி வேணும். நீங்க எப்படி படியை வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியுமோ, நபிமார்களா இருந்தாலும் அவர் போய் சேரணுமே, அவருக்கு ஒரு படி வேணும். இப்ப எல்லாரும் படியின் பக்கம் தேவைப்படுறோம். அந்த படி என்ன? படி என்னன்னு கேட்டா தொழுகை இபாதத்து. அப்ப படியில ஏறி போற ஒருத்தனை போய் நம்ம படியாக்க முடியுமா? ஒருத்தன் படியில ஏறி அவன் போய்கிட்டு இருக்கான், அவன் முதுகுல ஏறிக்கிட்டு நான் போவேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அந்த ஆட்களே படியில ஏறி போயிட்டு இருக்காங்க. மூத்தா போன எல்லாருமே அவங்களுக்கு ஒரு படி வேணும். நம்ம இபாதத்து என்னாம தெரியல, இந்த படியில ஏறி சென்றுலாமா நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் படியை விட்டுவிட்டு படியில ஏறி போற ஆளை பிடிச்சிக்கிறேன்னு சொல்றான். அவர் பிடிச்சி இழுத்து என்ன செய்ய போறான்? நான் வெற்றி அடைவேன்னு நினைக்கிறான். அப்ப ஹசன் பஸ்ரி பெரிய அறிஞர், தாபீன்கள்ல உள்ள ஒரு ஆளு, முஜாஹிது தாபீன்கள்ல உள்ளவர், கத்தாதா தாபீன்கள்ல உள்ளவர், அத்தாங்கிறவர் அவரும் பெரிய அறிஞர், இப்னு சயீதுங்கிறவர், அப்துல்லா இப்னு கசீர்ங்கிறது, இவ்வளவு பெரியவர்கள்லாம் தாபீன்கள்ல உள்ளவங்க. குர்ஆனுக்கு விரிவுரை சொன்னவர்கள். இந்த வசீலாங்கிறது அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல வரும் பொழுது அல் குர்பத்து, அல்லாஹ்வை நெருங்கும் வணக்கம் என்ன சொல்றாங்க? வசீலாவுக்கு அர்த்தம் ஆளை தேடிக்கிறங்க. நல்லா உங்களுக்கு சொல்லல, அமலை தேடிக்கிறங்க. சும்மா போய் அல்லாஹ்ட்ட கேட்காதீங்க, ஏதாவது செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லா அறிஞர்களும் விளக்கம் கொடுக்கறாங்க. இப்னு கசீர் அவர்கள் ரொம்ப அழகான இந்த கருத்தை எல்லாம் சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா
சுஃபியான தௌரி, அது மாதிரி இப்னு அப்பாஸ், முஜாஹிது, அபு வாயில், ஹசன், கத்தாதா இவங்க எல்லாம் சொன்ன இந்த கருத்தை தகர்ரபு இலைஹி பிதாத்திஹி, அவனுக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதன் மூலமாக அவனிடத்தில் நீங்கள் ஒரு நெருக்கத்தை தேடிக்கொள்ளுங்கள், இதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இப்னு ஹஜர் சொல்றார், ஹாதல்லதி காலஹு ஹாவுலாய் லைமத்து லா ஹிலாஃப பைனல் முஃபஸ்ஸிரீன ஃபீஹி, இந்த வசீலா என்பதற்கு இபாதத்து தான் அர்த்தம் என்பதில் எந்த நல்ல தஃசீர் விரிவுரையாளர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இல்லை அப்படின்னா ஒரு முஃபஸ்ஸிர் சொல்லலையா. இப்னு கஸீர் சொல்றாரு, வசீலாவுக்கு என்னதான் அர்த்தம், அமல்னு தான் அர்த்தமே தவிர, நல்லறங்கள் தான் அர்த்தமே தவிர நீங்க யாரையாவது பிடிச்சி தொங்கிக்கிறீங்கிற அர்த்தம் கண்டிப்பா கிடையாது என்று எல்லா அறிஞர்களும் வியாக்கியானம் கொடுத்துறாங்க. ஒரு வசீலாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சொல்றதா இருந்தா அந்த மொழியில யாரு பாண்டித்தியம் பெற்றிருக்கிறார்களோ அவங்க சொல்றதா நம்ம எடுத்தா பார்க்கணும். வசீலாங்கிற அரபி வார்த்தை அது எப்படி மார்க்கமானு கேட்டக்கூடாது. அரபு மொழியில உள்ள இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை அரபு மொழியில பாண்டித்தியம் பெற்ற அந்த மக்கள் தான் வளர்க்க முடியும். அந்த மொழியை கரைத்து குடித்த திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வசீலானா குர்பா, வணக்கம், இபாதத்து, அல்லாஹ்வை அடைவதற்கு உரிய வணக்க வழிபாடுகள் என்று அதான் விளக்கம். இப்ப நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா வசீலாவை தேடிக்கொள்ளும் அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா. இத குர்ஆன்ல இருந்து எடுத்து பாத்தீங்க பாருங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவுல அல்லாஹ் கற்று தர்றான். எப்படி கற்று தர்றான், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னை வணங்குறோம், உன்னிடத்துல உதவி தேடுறோம். உதவியை சும்மா தேடக்கூடாதான். உதவி தேடுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும், நீ எனக்கு என்ன செய்வேன்னு முதல் சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன செய்வேன் ரெண்டாவது பேசு. அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கறான், நான் எனக்கு உனக்கு வேலைக்கார மாதிரி நீ கேட்டவன் நான் தர்ற மாதிரி நினைக்காதப்பா, நீ எனக்கு எந்த அளவுக்கு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவ சொல்லு முதல்ல, அப்புறமே என்ற கேள்வி. அதுக்கு தான் அல்லாஹ் ரெண்டையும் கற்று தர்றான். சூரத்துல் ஃபாத்திஹாவில் நமக்கு சொல்லி தர்றான், ஈயாக்க நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் அப்படி சொல்லிவிட்டு உன்னிடமே உதவி தேடுகிறோம். ஈயாக்க நஸ்தஈன், முதல் வணங்குறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் உதவி தேடுறேன்னு சொல்லு. அழகா மேட்ச் ஆகுது பாத்தீங்களா. அல்லாஹ் எதை தேட சொல்றான், நீங்கள் என்னிடத்துல உதவி தேடுவதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு சாதனத்தை தேடிக்கிறீங்க. அந்த சாதனம் தான் என்னது, இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள். அதை சூரத்துல் ஃபாத்திஹாவுல எல்லாம் இணைஞ்சிடறான், சொல்லி காட்டுறான். திருக்குர்ஆன்ல முதல்ல உள்ள வசனம் ஃபாத்திஹா, முதல்ல இறங்கின வசனம் எது அங்கே சொல்லி தர்றான். குர்ஆன்ல முத இறங்கின அத்தியாயத்திலையும் இந்த டாபிக் எல்லாம் வலியுறுத்துறான். குர்ஆன்ல இப்ப முதல்ல வைக்கப்பட்டிருக்கிற அந்த சூறாவுலையும் அல்லாஹ் ரெண்டையும் தான் சொல்றான். அதாவது ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் முதல் சூரா ஃபாத்திஹா. முதல்ல இறங்கின சூரா எது, இக்ரா, சூரத்துல் அலக். இந்த அலக்குடைய கடைசி ஆயத்து எப்படி வருது, கல்லா லா துதிஉஹு வஸ்ஜுத் வக்தரிப், நீ அவனுக்கு கட்டுப்படாத, வஸ்ஜுத் சஜிதா செய், வக்தரிப் அதன் மூலம் என்ன நெருங்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சஜிதாங்கிற வணக்கத்தின் மூலமா தான் நீ நெருங்கணும், சும்மா நெருங்குறேன்னா அந்த விளையாட்டுலாம் நடக்காது. வஸ்ஜுத் வக்தரிப், சஜிதா செய்து விட்டு என்னை நெருங்கு. அப்ப முதல்ல இறக்கின வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், என்னை நீ நெருங்குறதா இருந்தால் வணக்கங்கள் இபாதத்துகள் அதிகம் அதிகம் செய்து என்னை நீங்கள் நெருங்க வேண்டும், அதான் சாதனம். இவ்வளவு தெளிவாக சூரத்துல் ஃபாத்திஹாவும் விளக்கம் கொடுக்குது, சூரத்துல் அலக்லையும் விளக்கம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தகர்ரப இலைய அபதி பிஷையின் அஹப்ப இலைய மிம்மஃப்தரல்து அலைஹி, எந்த ஒரு அடியானாக இருந்தாலும் நான் அவனுக்கு கடமையாக்கி இருக்கிறேனே அதன் மூலமாகவே தவிர என்னிடத்திலே எவனும் நெருங்க முடியாது என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மா தகர்ரப, அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க, ஹதீஸ் குதுசி, மா தகர்ரப இலைய அபதி, என் பக்கம் என்னுடைய அடியான் நெருங்க முடியாது, பிஷையின் அஹப்ப இலைய, எனக்கு விருப்பமான ஒன்றை கொண்டு நெருங்க முடியாது, மிம்மஃப்தரல்து அலைஹி, நான் அவன் மீது கடமையாக்கி இருக்கிறேனே அந்த காரியத்தை தவிர வேற காரியத்தை கொண்டு என்று நெருங்க முடியாது. அதுக்கப்புறம் ஒமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபிலி, கடமையானதை கொண்டு நெருங்கின பிறகு உபரியான நபில்களை கொண்டு என்னை மேலும் அடியான் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் நெருங்கிறதுக்குள்ள வழி என்னன்னு கேட்டா, அல்லாஹ்ட்ட நம்ம யாரும் கேட்கிறது பெறுவதற்கு உரிமை நமக்கு எப்ப வரும்னு கேட்டா, கடமைகளை முதல் செய்யணும், ஓரளவுக்கு நெருங்கலாம். கடமைகளுக்கு மேல எக்ஸ்ட்ராவா சுன்னத்து நபில்கள் அதிகம் அதிகமாக செய்யும் பொழுது மேலும் நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். மா யஸாலுல் அப்து
எத்தகர்ரபு இலைய பின் நவாபிலி, நபிலான வணக்கங்களை கொண்டு அடியான் என்னிடத்திலே மேலும் மேலும் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஹத்தா உஹிப்புஹு, கடைசியில் நான் அவனை நேசிக்கிறேன், விரும்புகிறேன். விரும்பினா என்ன ஆகும்? ஃபைதா ஹபப்துஹு, அவனை நான் விரும்ப ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னால், குன்து சம்அஹுல்லதி யஸ்மஉ, அவன் கேட்கின்ற செவியாக நான் ஆவேன். வ பஸரஹுல்லதி யப்சுரு பிஹி, அவன் பார்க்கின்ற பார்வையாக நான் ஆகிவிடுவேன். வ யதஹுல்லதி யப்துஷு பிஹா, அவன் பிடிக்கின்ற கையாக நான் இருப்பேன். ஒரு ரிஜ்லஹுல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கின்ற காலாகவும் நான் இருப்பேன். வ இன் ஸஅலனி, என்னிடத்தில் அவன் கேட்பானேயானால், ல உஅதியன்னஹு, கண்டிப்பாக அவனுக்கு வழங்குவேன். யாருக்கு வழங்குவானா? அண்ணன் சொல்றான். வலையின் இஸ்தாதனி, என்னிடத்திலே அவன் காவல் தேடுவானேயானால், ல உஈதன்னஹு, நான் அவனை காப்பேன் அப்படின்னு நல்லா சொல்றான். யாருக்கு சொல்றான்? கடமையான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கி, உபரியான வணக்கங்களை கொண்டு மேலும் நெருங்கி, அந்த அளவுக்கு எப்ப பார்த்தாலும் அல்லாவுக்கு உரிய காரியத்தை அதிகம் அதிகம் செய்து கொண்டு இருப்பானேயானால் எந்த அளவுக்கு ஆயிரம் என்று கேட்டா, அவன் கையாக நான் ஆவேன். கையாவன் அல்லவாயிரம் அர்த்தம் இல்ல, அவன் கையில செய்யற வேலைகளுக்கு நான் பக்கபலமா நிற்பேன். அவன் கண்ணாக நான் வேண்ட அல்லாவுடைய கண் இவனுக்கு வந்துடாது. இவன் இந்த திரைக்கு அப்பால உள்ள பாத்திர முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா பார்க்க முடியாது. வேற வேற வசனங்கள் குர்ஆன்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன அர்த்தம்? உன்னுடைய பார்வையில உள்ள அந்த பலமாக நான் நிற்பேன், உனக்கு பக்கபலமா இருப்பேன். உன்னுடைய பார்வைக்கு பாதுகாப்புனா, உன்னுடைய கேள்விக்கு பாதுகாப்புனா, உன்னுடைய கைக்கு பாதுகாப்புனா, உன்னுடைய காலுக்கு பாதுகாப்புனா, எல்லாமே நான் ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய 6137 புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்ப இதுல என்ன நமக்கு விளங்குது? அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை தேடுவதற்கு எந்த ஒரு இடத்திலையும் யாரையாவது பிடித்துக் கொள்ளுங்கள், ஒரு ஆளை துணைக்கு வச்சுக்கிறீங்க, ஒரு ஆளுடைய பொருட்டால கேளுங்க அப்படின்னு அர்த்தமே கிடையவே கிடையாது. அதை சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனமும் இல்ல, அதை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் இல்ல. இப்ப நல்லா விளங்கிருச்சா? இப்ப எடுத்து பாருங்க. மூமின்களே, நீங்கள் வசீலாவை தேடுங்கள், அவனின் பக்கம் செல்வதற்கு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? நல்ல நல்ல இபாதத்துகளை செய்து தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப இவங்க சொல்ற அர்த்தம் எப்படி எல்லாம் தப்புங்கிறத பாருங்க. இப்ப இவங்க என்ன அர்த்தம் செய்யறாங்க? வசீலான்னா ஒரு ஆளை துணைக்கு கூப்பிட்டுக்கிறது, அல்லாட்ட கேட்கறது கூட ஒரு புரோக்கர் மாதிரி ஒரு ஆளை இடையில பிடிச்சிக்கிறது, அதான் வசீலாங்கிறாங்க. அல்ல அல்லாட்டே கேட்கும் பொழுது அவர் பொருட்டால் இவர் பொருட்டால் அப்படின்னு சொல்வதுதான் வசீலாங்கிறாங்க. சரி, இப்ப பாருங்க, இந்த குர்ஆன் அந்த ஆயத்தை நான் அப்படி வாசிக்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அவங்க சொல்லக்கூடிய இந்த வசீலா பத்தி சொல்லக்கூடிய அந்த ஆயத்துல 3 ஆர்டர் நமக்கு போடப்படுது. எத்தனை கட்டளை? 3 விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுது. யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு கூப்பிட்டு, மூமின்களே கூப்பிட்டு, இத்தகுல்லா, ஃபர்ஸ்ட் கட்டளை என்ன? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஒரு கட்டளை. இரண்டாவது, வபுதகு இலைஹில் வசீலா, அவன் அளவில் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள், இரண்டாவது கட்டளை. வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அவன் பாதையில் தியாகம் செய்யுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இது 3 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். யாருக்கு சொல்றான்? மூமின்களுக்கு பூராத்துக்கும் சொல்றான். உங்களுக்கு இது உங்களுக்கு மட்டுமா? இல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு சொன்னா எல்லா மூமின்களுக்கும் இந்த கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு கூப்பிட்டு போடுற கட்டளைய எல்லாரும் செய்தாக வேண்டும், எல்லாரும் செஞ்சாகணும். இப்ப மூமின்களேன்னு கூப்பிட்டு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கிற முதல் கட்டளை இருக்குல்ல, இந்த கட்டளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்குவார்களா மாட்டார்களா? அடங்குவாங்க. மூமின்களே நல்லா கூப்பிடுறானே, ரசூலுல்லாஹ் மூமின்ல வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? முதல் மூமின் அவங்க தானே. மூமின்களேன்னு கூப்பிட்டோம்னு சொன்னா முதல் அழைப்பு அவருக்கு தானே நேர காதுல போகுது. ஜிப்ரீல் வந்து முத கூப்பிட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அப்ப மூமின்களே நல்லா கூப்பிடுறானே, இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லாரும் அடங்குறாங்க. சரி, அப்ப இந்த 3 கட்டளையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாகணும், நல்லா விளங்கிக்கணும். இந்த 3 கட்டளை யார் செய்யணும்? நீங்க எப்படி இந்த 3 கட்டளை அமல்படுத்தணுமோ அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்படுத்தி ஆகணும். முதல் கட்டளை என்ன? இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நிறைவேற்றினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எல்லாத்தையும் விட அதிகமா அல்லாஹ் அஞ்சினாங்க, நம்மளை எல்லாம் விட கூடுதல் அஞ்சினாங்க. ராத்திரில எல்லாம் கால் வீங்கிற அளவுக்கு எல்லாம் எந்திரிச்சு தொழுது இருக்கிறாங்க. சுபுகுல இருந்து இஷாவுல இருந்து சுபு வரைக்கும் எல்லாம் கூட தொழுது இருக்கிறாங்க.
எல்லா வகையிலும் எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக சகிச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து பயந்து தங்களை வருத்தி கொண்ட ஒரு காட்சி நம்ம பார்க்கிறோம். இத்தகுல்லா என்ற கட்டளையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் கட்டளை போடுறான், மூமின்களேன்னு கூப்பிட்டு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் கட்டளை போடுறான். இந்த கட்டளையை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற இந்த ஆர்டரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100% கடைபிடிச்சாங்க. அல்லாஹ்வை எப்படி அஞ்சணுமோ அப்படி அஞ்சினாங்க. நம்ம அப்படி அஞ்சல, கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சுறோம். 100% நம்ம அஞ்சணும்னு சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா அத்துகாக்கும் லில்லாஹ், அல்லாஹ்வை உங்களை விட நான் தான் ரொம்ப பயப்படுறேன்டாங்க. அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கட்டளை அமல்படுத்திட்டாங்க. சரி, அடுத்த கட்டளை என்ன? வசீலாவை தேடுங்கள். வசீலாவை தேடுங்கள் உங்களுக்கு மட்டும் கட்டளை இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை போய் பிடிப்பாங்களா? இந்த கட்டளையை நீங்க நிறைவேற்றுற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றி ஆகணும். இவங்க வசீலான்னா ஒரு ஆளை போய் தொங்குறதுன்னு அர்த்தம் கொடுத்தாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த கட்டளை இருக்குது, அவங்க யாரை போய் தொங்குனாங்க? இந்த கட்டளையை அமல்படுத்தாம போயிட்டாங்களா? அப்ப அல்லாஹ் ஒரு உத்தரவு போடுறான்னு சொன்னா முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கணும். அப்ப இந்த கட்டளை வந்த உடனே யா அல்லாஹ் இப்ராஹிமுடைய பொருட்டால் எனக்கு தந்திரன்னு கேட்டாங்களா? இஸ்மாயில் பொருட்டால்னு கேட்டாங்களா? மூசா பொருட்டால் ஈசா பொருட்டால்னு கேட்டாங்களா? இல்லையே. இந்த கட்டளை இறங்கின பிறகு அமல்களை தான் அதிகமா செஞ்சாங்களே தவிர என்ன செய்யல? இந்த வசீலாவுக்கு இவங்க சொன்ன மாதிரி அர்த்தம் ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிறல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அர்த்தம் இருந்தால் இந்த அர்த்தம் முதல்ல யாருக்கு வழங்க? ரசூலுல்லாஹ்க்கு வழங்கும். எந்த அர்த்தம்? வசீலாண்டா ஒரு ஆளை பிடிக்கிறது, வசீலாண்டா ஒரு மகானை பிடிச்சி தொங்குறது, ஒரு மௌத்தா போன ஆளு பேரை சொல்லிக்கிட்டு துவா கேட்கிறது அப்படின்னு அர்த்தம் இருந்தால் அது முதல்ல யாருக்கு புரியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு புரியணும். அப்ப அவர்கள் உடனே அமல்படுத்துவாங்க. குர்ஆன்ல ஒரு கட்டளை வந்தா உடனே அமல்படுத்துவாங்க. சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா வருது. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலான உயர்ந்த உன்னுடைய இறைவனை துதிப்பீராக நல்லா சொல்றான். உடனே ருக்குல அதை அமல்படுத்திடுறாங்க. சுப்ஹான ரப்பியல் சைதாவுல அமல்படுத்துறாங்கல்ல, சுப்ஹான ரப்பியல் ஆலாங்கறாங்க. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலான்னு உத்தரவு வந்த உடனே அமல்படுத்துறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சப்பிஹ் பிஸ்ம ரப்பிக்கல் அலீம் அப்படின்னு உத்தரவு வந்த உடனே சுப்ஹான ரப்பியல் அலீம்னு சொல்லி என்ன செய்றாங்க? அந்த ஆர்டரை தொழுகையில நிறைவேற்றி காட்டுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த உத்தரவு வந்தாலும் உடனே அதுக்கு செயல் வடிவம் கொடுத்துட்டு போயிருவாங்க. இவர்கள் சொல்ற அர்த்தம் இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்கணும்? இப்ப கட்டளை போட்டான்ல, மூமின்களே வசீலா தேடுங்கன்ட்டான். என்ன அல்லாஹ் வசீலா தேட சொல்லிவிட்டான். நான் இப்ராஹிம் பொருட்டால் கேட்க போறேன், நான் இஸ்மாயில் பொருட்டால் கேட்க போறேன், நான் மூசா பொருட்டால் கேட்க போறேன், நீங்கள் அப்படி கேளுங்கன்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லாததுல இருந்த இந்த அர்த்தம் பொய்ன்னு விளங்குது. இந்த அர்த்தம் வசீலாண்ட அமல் தான். இந்த ஆயத்து இறங்கினவன அமல் செஞ்சாங்களான்னு செஞ்சாங்க. இந்த ஆயத்து இறங்கினவன அதிகமாக வாழ்க்கையில் அமல் செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்க. இந்த கட்டளையை அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றினாங்க. அப்புறம் ஜாஹிது அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் தர்ம போர் செய்யுங்கள், அறப்போர் செய்யுங்கள் அப்படின்னு இருக்கு. அது செஞ்சாங்க. நியாயத்திற்காக போர் செய்வதிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னில் நின்றாங்க. அல்லாஹ்வை அஞ்சுவதிலையும் முன்னில் நின்றாங்க. நடுவுல உள்ள கட்டளை மட்டும் செய்யலங்கறாங்க. அதான் அதையும் செஞ்சாங்க, இதையும் செஞ்சாங்க. அப்ப வசீலாவை தேடுங்கள்ங்கிற கட்டளை இருக்குல்ல, அதை செய்யணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ வைக்கிற அர்த்த பிரகாரம் பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இருக்காபா தேட சொல்லிக்கணும். அல்லாஹ் சொல்லிவிட்டான், எங்கனா கபர் இருக்குன்னா பாத்துன்னு சொல்லுங்கப்பா, நான் வந்து கேட்க போறேன்னு சொல்லிக்கணுமா இல்லையா? தேட சொன்னாங்களா? இடிக்க சொன்னாங்களா? இருக்கலாம் இடிச்சிடுவான்னு சொன்னாங்களே தவிர போய் தேடி பார்த்துட்டு கண்டுபிடிச்சு தர சொல்லல. எல்லாத்தையும் இடி தரமாட்டம் ஆயிட்டு வந்து ஆள் அனுப்புனாங்க. அப்ப நமக்கு விளங்குது வசீலாங்கிறத வச்சுதான் ஏமாத்துறாங்க. இந்த ஆயத்தை கொண்டு போய் காட்டுவாங்க, வசீலா தேடி கொள்ளுங்கள். இவன் என்ன செய்வான்? அதுதானே அல்லாஹ் சொல்றதான் நம்ம செய்யறோம். இவன் தர்காவுக்கு போறதுதான் அல்லாஹ் சொன்னா நினைச்சிட்டான் இவன். அப்படி மௌலவிமார்கள் வந்து மக்கள் என்ன செய்யறாங்க? ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மூமின்களை கூப்பிட்டு அல்லாஹ் 3 கட்டளை போடுறதுனால 3ஐயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லாரும் செஞ்சாகணும். இவன் ஒரு அவுலியா கூப்பிடுறான்ல, அவுலியா கூப்பிடுறான். தாவுலவி பாசாவே மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானிங்கிறான். அவர் யாய் உள்ளது நாமனுள்ள வர மாட்டாரா? மூமின்களேன்னு கூப்பிடுறான் இல்லங்க. அப்ப ஒரு மூமின் இல்லையா? அப்ப அவர் இப்ப தேடணுமே, அவர் எங்க போய் தருவாரு? நீ வசீலா தெருக்கு அவரை பிடிச்சுக்கிட்ட, அவர் யாரப்ப பிடிப்பாரு? இப்ப அவர் யாரை பிடிப்பாரு? அவரை நீனு பிடிச்சிரு. கடைசியா ஒரு ஆள்கிட்ட போய் நிக்கும்ல, அவர் யாரை பிடிப்பாரு? நேர பிடிப்பாரு அல்லாம நீ நேர பிடிச்சிட்டு போ, முடிஞ்சு வச்சா கதை. அப்ப வசீலா தேடுங்கிற கட்டளை வந்து எல்லாருக்கும் உள்ளதுதானே. சாவுல மீது ஆண்டவருங்கிற அவருக்கும் வசீலா தேடி ஆகணும், அவரும் தேடணும். அவர் மூமினா இருந்தா மூமின்களேன்னு கட்டளை. அப்துல் காதிர் ஜிலானி வசீலா, நீ அவர் போய் வசீலாங்கிற, அட அவரே வசீலா தேடணும். அவரே என்ன செய்யணும்? வசீலா தேடணும். அல்ல அதை கூட பாருங்க, உரைக்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். புரியாத ஆட்களுக்கு புரிகிற மாதிரி, குளிது உள்ளதீன ஜாம்தும் மின் தூணிகி, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் அழைக்கிறீர்களே அவர்கள்
ஃபலா யம்லிகூன கஷ்ஃபல் துர்ரி அன்கும் வலா தஹவீலா, அவர்கள் உங்களுக்கு எந்த ஒரு தீமையையும் நீக்கவோ மாற்றவோ சக்தி பெற்றவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, உலாயிக்க அவர்கள், எவர்கள் அழைக்கிறீர்கள் அவர்கள், அல்லது என்ன எதுவுன இவர்கள் யாரை அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள், எபுத்தகூன இலா ரப்பிஹிமுல் வசீலா, அவர்களை இறைவன்பால் வசீலாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீ போய் அவரை பிடிக்கிற நல்லா கேட்கிறான். இந்த வசீலாங்கிற இதே வார்த்தை வந்து இது குர்ஆன்ல வந்து இஸ்ரா பனி இஸ்ராயல்ங்கிற சூறாவுல 57வது வசனத்துல வருது. வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் நம்ம கட்டளை இட்டுட்டு இதுக்கு வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஆட்களை தொங்குறான அவனுக்கு அல்லாஹ் சொல்றான், அடே நீ யாரை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயோ, நீ யாரை அழைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவரே தங்கள் இறைவனின்பால் வசீலாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இறைவன் நம்ம நெருங்க முடியுமா, நம்ம அமல் செல்லுமா, நம்ம மோட்சம் பெற்றுவோமா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்களே, நீ போய் அவங்கள போய் தேடுறியப்பான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல அதுக்கு விளக்கம் சொல்லி போறான். இந்த வசீலாவுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத அந்த வசீலாவோட விளங்கி போயிடும். அதாவது மாயிதா 35ல வரக்கூடிய வசீலாவுக்கு என்ன விளக்கம்ங்கிறது பனி இஸ்ராயில் 57வது வசனத்தை படிச்சீங்கன்னு சொன்னா தெளிவா விளங்கி போயிடும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில என்ன செய்யணும், அந்த வசீலாவை புரிஞ்சுக்கணும். அப்ப இது ரொம்ப குழப்பம் இல்லாம ரொம்ப தெளிவா இருக்குது. வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதை வந்து இவர்கள் சொல்ற விதமாக புரிந்து கொள்ளக்கூடாது. இவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் அதுக்கு இல்லைன்னு விளங்கி போச்சு. இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறதா இருந்தா, அல்லாஹ்விடத்துல கேட்கிறதா இருந்தா, அப்ப அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. என்ன வழிமுறை? வசீலாங்கிற வழிமுறை இருக்குது. இபாதத்துகளை கொண்டுதான் அல்லாஹ்ட்ட போய் கேட்கணும் அப்படிங்கறத சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கமாக ஒரு சம்பவம், நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், பல முறை உங்களுக்கு சொல்லப்பட்ட சம்பவம். அந்த குகையில 3 பேர் மாட்டிக்கிறாங்க இல்லையா, அந்த சம்பவம். அதுல 3 பேருமே என்ன செய்யறாங்க, புதிய சகோதரர்கள் இருப்பார்கள். அவங்கள சுருக்கமா வேணா சொல்லிடுறேன், ஏன்னா அடிக்கடி கேட்டவங்க இருப்பீங்க, கேட்காதவங்க வந்திருப்பாங்க. முன்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்காலத்தில் ஒரு 3 பேர் பிரயாணமா போனாங்க. போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழையில் நனையக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பக்கத்தில் ஒரு மலை குகை இருக்குது. குகைக்குள்ள போய் தஞ்சம் அடைஞ்சுக்கிட்டாங்க. மழை விட்டோன்னு வெளியே வரும். உள்ள அடைஞ்ச உடனே வேகமா மழை பெய்யுது. மேல இருந்து ஒரு பாறை மடமடன்னு உருண்டு வந்து சொல்லி வச்ச மாதிரி இந்த குகை வாசல் அடைச்சிருச்சு. அது விழுந்து டக்குன்னு வந்து விழுவுது. அந்த எந்த வழியா உள்ள போனாங்களோ அந்த வழியில வந்து டக்குன்னு நின்றுச்சு. நின்றா வெளியே வர முடியல. 3 பேரால தள்ள முடியாத அளவுக்கு பெரிய பாறை. இந்த பாறை எவ்வளவு பெரிய சைஸ்னா இந்த 3 பேரும் தள்ளி என்ன செய்ய முடியல, வெளியே எத்த முடியல. கொஞ்சம் பெரிய சைஸ் பாறையா இருக்குது. அப்ப அந்த 3 பேர் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, பாறையில மாட்டிக்கிட்டோம். ஏதோ கொஞ்சோன்னு ரொட்டி வச்சிருந்திருப்பாங்க, கொஞ்சம் தண்ணி வச்சிருப்பாங்க. இது எவ்வளவு நேரத்துக்கு ஓடும், கொஞ்ச நாளைக்கு 1 நாள் 2 நாள் வண்டி ஓடும். அதுக்கப்புறம் மண்டை போட்டுற வேண்டியதான், முடிஞ்சு வச்சு கதை. இங்க அக்கம் பக்கத்து கூட இருக்க போகுது, இங்க இருந்து கத்துனா விளங்காத போகுது. குகையில வந்து மாட்டிக்கிட்டாங்க. பிரயாணம் பண்ணுங்க, காட்டுல இருக்கிற குகை. அந்த வழியா யாராச்சும் வந்தா தான் உண்டு. வந்தா கூட இந்த குகை அடப்பெல்லாம் தாண்டிக்கிட்டு போய் இவர்கள் போடுற கூச்சல் கேட்குமா கேட்காதாங்கிறத கூட சொல்ல முடியாது. அப்ப அவங்க தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. என்ன தீர்மானம், நம்ம லைஃப் முடிஞ்சது, நம்ம கதை முடிஞ்சு போச்சு, இனிமே நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு உறுதியான முடிவுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே கடைசி நம்பிக்கை இழக்கல. ஒரே ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு இருக்குது. என்ன நம்பிக்கை, நம்ம சக்தியை கொண்டு மனிதன்கிற முறையில பார்த்தோம்னா வெளியே வர முடியாது. ஆனா அல்லாஹ் நாடுனா தான் எதையும் செய்வான்ல, அவனுக்கு தான் எல்லாம் முடியும்ல. இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல கூட அவன் வந்து நம்முடைய கோரிக்கையில ஏத்துக்கிறவனா இருக்கிறானே, அதனால மனுஷனை கத்துறதுக்கு பதிலா நம்ம அவனே கூப்பிடுவோம், அல்லாஹ்வை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல 3 பேரும் துஆ செய்யறாங்க. தனித்தனியா துஆ செய்யறாங்க. என்ன துஆ செய்யறாங்க, ஒவ்வொருவருமே அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி செஞ்சு நடந்திருக்கும், நல்ல விஷயம். அதை அப்படி நினைவுபடுத்தி, யா அல்லாஹ் உனக்கு தானே நான் அந்த காரியத்தை பண்ணினேன், இல்லாட்டி நான் அந்த தப்பை செஞ்சிருப்பேனே, உனக்கு பயந்து தானே செய்யாம இருந்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்காக ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருப்பாரு. அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு கெட்ட காரியத்தை செய்யாம இருந்திருப்பாரு. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில இதை நம்ம பார்ப்போம். நம்ம என்னதான் மோசமா இருந்தாலும் ஒரு நேரத்தில் என்னமா நம்மளுக்கு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அருமையான காரியத்தை செஞ்சிருப்போம், ரொம்ப நல்ல ஒரு காரியத்தை செஞ்சிருப்போம். ஒரு நெருக்கடியான கட்டத்தில் ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணிருப்போம் அல்லாஹ்வுக்கு பயந்து. அந்த மாதிரி 3 பேர் யோசிச்சு பாக்குறாங்க, நம்ம வாழ்க்கையிலேயே நல்ல சம்பவம் என்ன நம்ம அல்லாஹ்வுக்காக செஞ்சிருக்கிறோம், இஹ்லாஸோட, எந்த ஒரு களப்பற்ற மனுஷனுக்கு இல்லாம, வேற சுய லாபம் இல்லாம, உலக ஆதாயத்தை கருத்துல கொள்ளாம அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து நம்ம என்னமா செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு யோசனை பண்ணி பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அதை சொல்லித்தான் அல்லாஹ்ட்ட உதவி தர்றாங்க. அதான் வசீலாங்கிறது.
சும்மா கேட்காம என்ன பண்றாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யும் பொழுது தாங்கள் செய்த நல்லறங்கள் அப்படி நினைவுக்கு கொண்டு வந்து அதை சொல்லி கேட்கறாங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, எப்படி கேட்கிறாரு, யா அல்லாஹ் எனக்கு நீ நிறைய காசு பணத்தை கொடுத்திருந்த, நல்ல வசதியான வாழ்க்கையை தந்திருந்த, எனக்கு பக்கத்துல வந்து என்னுடைய சித்தப்பா மக இருந்தா, அவளை நான் வந்து முறைகேடா கல்யாணம் பண்றதுக்கு இல்ல, முறைகேடாக அடைவதற்கு நான் என்ன ஆசைப்பட்டேன், அவ அதுக்கு ஒத்துக்கறல. ஒரு கட்டத்தில் அவளுக்கு சரியான வறுமை வந்துருச்சு, என்கிட்ட நல்ல செழிப்பா இருந்துச்சு, என்னுடைய உதவியை தேடி அவ வந்த நேரத்தில் நான் வந்து என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், அவளும் அதுக்கு வந்து அந்த வறுமை வந்து அவளை அந்த நிலைக்கு என்ன செஞ்சு அவளை தள்ளிருச்சு. கடைசி கட்டத்தில் நாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பயந்துக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாவ. சொன்ன உடனே உன்னுடைய பயம் தான் எனக்கு வந்துச்சே தவிர அந்த நேரத்தில் யாரும் பார்க்கல, யாருக்கு தெரியவும் போறது இல்ல, நான் தப்பு பண்ணிருக்கலாம், இருந்தாலும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் பயந்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்ன பிறகு நான் எப்படி அந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பயந்து, உனக்கு பயந்து நான் அல்லாஹ் நான் வந்து தப்ப நான் செய்யல, உனக்காக தான் நான் விளையிக்கிட்டேன். அந்த பெண்ணுடைய வறுமையும் கூட அதுக்கு அவளை உடன்பட வச்சிருந்துச்சு, கொஞ்சம் நிர்பந்தப்படுத்திருக்க முடியும், அல்லாஹ் பயந்து கொண்டு சொன்னாலே தவிர எங்க அத்தாட்ட சொல்லிடுவேன், எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன் சொல்லல, அல்லாஹ் பயந்து கொண்டு சொன்னது கேட்டுதான் நினைஞ்சேன், அந்த தப்புல இருந்து நான் விலகி கொண்டான்ல, இதை நான் உனக்காக செய்ததை நீ புரிந்து கொண்டாயானால் எங்கள் இந்த துன்பத்திலிருந்து விடுவிச்சிடலான்னு ஒருத்தர் கேட்கிறார். அப்ப கேட்கும்போது என்ன சொல்லி விளங்குவாங்க, சும்மா கேட்கல, தந்திரம் கேட்கல, நான் உனக்கு என்ன செஞ்சோம் சொல்றாரு. பாயிண்ட் விளங்குதுல, நம்ம வாட்டுக்கு நம்ம அல்ல வேலைக்காரன் அப்படி கேட்கணும், வேலைக்காரன் தான் என்ன செய்யணும், முதலாளிட்ட கேட்ட எப்படி கேட்கணும், ஏதாவது செஞ்சுட்டு கேட்கணும். இன்னும் முதலாளி 10 வருஷமா உங்கள்கிட்ட வேலை செய்யறேன் அப்படி சொல்லி கேட்கலாம், அப்படிதான் கேட்கணும். முதலாளிட்ட கேட்கணும், அப்படிதான் கேட்கணும். முதலாளி வேலைக்காரன் கேட்கும்போது கேட்க மாட்டாரு, போயிடா சம்பளம் வேண்டாம், அவ்வளவுதான். கேட்கணுமா இல்லையா? நம்ம அல்லாஹ் என்ன நினைக்கிறோம், வேலைக்கார மாதிரி. ஒரு மனுஷனுக்கு முதலாளிக்கு கூட நம்ம எல்லாம் செய்ய நினைக்கிறோம், ரப்புல் ஆலமீன் முதலாளிக்கு நம்ம ஒண்ணும் செய்ய மாட்டாங்களாம், அவன் துளுமான மாட்டாகலாம், அதெல்லாம் முடியாது, நோம்பு போய் மாட்டேன், வயிற்று வலிக்கு எல்லாம் போய்க்குது, கொஞ்சமாவது நியாயம் இருக்கா இதுல? அவன் சொன்ன ஒன்னும் கேட்க மாட்டேங்கிற, தர்மம் கூட அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், புறம் பேசுவேன், பொய் சொல்லத்தான் செய்வேன், எனக்கு எதுக்க கொடு அப்படின்னு வேலைக்காரனா? நீ என்ன அல்லாஹ் ரப்பா எஜமான நினைக்கிறியா, வேலைக்காரன் நினைக்கிறியா? அப்ப ரப்புல் ஆலமீன் நம்ம கேட்கறதா இருந்தா நம்ம என்ன செய்யணும், இந்த கேட்டார்ல ஒரு மனுஷன்ல என்னங்க செய்யுங்க, மனுஷன் கொடுக்குற மாதிரியே அல்லாஹ் கொடுக்கணுங்க, தாண்டில கொடுக்கணும். ஒரு மனுஷன் 1000 ரூபாய் சம்பளம் தர்றதுக்காக வேண்டி அவன் எல்லா வேலையும் செய்யறீங்க, தயாரா இருக்கிறீங்க, சொன்ன வேலையெல்லாம் சுட்டி காட்டி அந்த போனஸ் கேட்கும் பொழுது எவ்வளவு கஞ்சி கேட்டு கேட்கறீங்க, அந்த மாதிரி என்ன செய்யணும், கேட்கணும். அவர் கேட்டுறாரு, கேட்ட உடனே பாருங்க அந்த புகை கொஞ்சம் விலகுது, கொஞ்சம் விலகுன்னு வெளியெல்லாம் வர முடியாது, என்னது காற்றோட்டம் இருக்கும், லேசா வெளிச்சம் வரும், அவ்வளவுதான் இருக்குமே தவிர லேசா ஒரு கீரல் மாதிரி ஒரு இடைவெளி கிடைக்குது, கொஞ்சம் அந்த விலகுது. அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் என்ன கேட்கிறாரு, எல்லாம் எனக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க, வயசான தள்ளாத காலத்துல வயசானவங்க இருந்தாங்க, முதியவர்கள் இருந்தாங்க, அவர்கள் சாப்பிடாம நான் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு பாலிசியை கடைபிடிச்சு வந்தேன், அவங்க சாப்பிட்டு தான் நான் சாப்பிடுவேன், பெற்றோர் சாப்பிடாட்டி நான் சாப்பிடுறது இல்ல, அவர்கள் வயிறார சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிட்டுக்கிறேன், இதான் என்னுடைய வழக்கமா இருந்தது. ஒரு நாள் நான் வருவதற்கு லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வர பெற்றோர் தூங்கிட்டாங்க சாப்பிடாமலேயே, நான் சாப்பாடு கொண்டு வர்றது உழைச்சி சம்பாரிச்சு கொண்டு வர அன்றாட கூலியவர், பால் கறந்து அதை கொண்டு வருவாரு, நான் வர்றதுக்குள்ள அவங்க தூங்கிட்டாங்கல்ல, நான் வந்து அதை தூங்கிட்டாங்கல்ல நான் சாப்பிட்டு இருக்கலாம், இருந்தாலும் நான் சாப்பிடல, என் தாய் தந்தையர் சாப்பிடாம நான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் கால் மாட்டிலே உட்கார்ந்திருந்தேன், விழிக்கிற வரைக்கும் உட்கார்ந்திருந்தேன். இது யாருக்கும் பயந்துட்டு அவங்களுக்கு பெரிய பலம் இருக்குன்னு நினைச்சு நான் செய்யல, ஏன் தெய்வம் அவங்க இருக்கிறாங்க, ஒரு காலத்தில் அவங்களுக்கு நான் பயந்தேன், இப்ப அந்த நிலைமையா நான் சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுக்கிறேன், என் பெற்றோருக்கு வந்து பெரிய வலிமையெல்லாம் கிடையாது, என்னை திருப்பி அவங்களை அடிக்க விட முடியாது, என்னை கேள்வியும் கேட்க முடியாது, அந்த மாதிரி பலவீன நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அல்ல ஊர்ல ஜமாத்துல கூப்பிட்டு ஏன்டா முதல்ல நீ சாப்பிட்டு கேட்க மாட்டாங்க, அப்படி கட்டுப்பாட்டுறதுக்கு யாருமே இல்ல. நான் ஒரே ஒரு பயத்தினால அப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சதுக்கு ராத்திரி பூரா நான் சாப்பிடாம இருந்ததுக்குன்னு கேட்டா உன்னுடைய பயம், நீ உங்க தாய் தகப்பனு கொடுக்காம நீ திண்டியலான்னு கேப்பியே, உனக்கு பயந்துதான் அன்னைக்கு ராத்திரி முழுசு நான் பட்னியா இருந்தேன், தாய் தந்தையர் சாப்பிட்ட உடனே நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சபதம் ஏற்ற மாதிரி நான் அன்னைக்கு இருந்தனால இது நான் யாருக்கு எதுக்கு பயந்து இருந்தேன், எவன் என்னை வற்புறுத்தினா, எவன் எனக்கு இந்த மாதிரி செஞ்சு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னா, ஒண்ணுமில்ல, எவன் 10 காசு தரேன்னு சொல்லவும் இல்ல, எவன் என்னை பயங்காட்டவும் இல்ல, உன்னுடைய பயம் மட்டும்தான் எனக்கு உள்ளத்துல இருந்துச்சு. அந்த நேரத்தில் வர எந்த எண்ணமும் என் உள்ளத்துல இல்லன்னு சொல்லி அவர் அதை சொல்றாரு. உண்மையில அப்படி இருந்திருக்கு, அல்ல அந்த உள்ளத்தை அவனுக்கு தெரியுமே. உடனே இன்னும் கொஞ்சம் அந்த பாறை என்னஞ்சாலா விளக்குறான், விளக்குறவன ஓரளவுக்கு செத்து போயிட மாட்டோங்கிற நம்பிக்கை வந்துருச்சு.
ஆனா ஆள் வர்ற அளவுக்கு விலகல, கொஞ்சம் விலகிருச்சு. முந்தி இருந்தோட கொஞ்சம் கூட விளங்கிருச்சு. ஏதோ காத்தோட்டமா வெளிச்சம் கழிச்சு நல்லா இருக்குது. ஏதோ சத்தம் போட்டாலும் வெளியில இருந்து விளங்குற அளவுக்கு கொஞ்சம் வழி கிடைக்குது. ஆனால் மனுஷன் வெளியேற அளவுக்கு இல்ல. மனுஷன் வெளியேறி வர்ற அளவுக்கு அந்த வாசல் திறக்கப்படல. அடுத்தவர் கேட்கிறாரு, என்ன என்கிட்ட ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்தான், கூலி வேலை, விவசாய கூலி வேலை பார்த்தான், கூலி வாங்காமே போயிட்டான். நாளைக்கு வரேன்னு போனோம், ஆள் வரவே இல்லை. கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்கிறான், வேலை பார்த்ததுக்கான கூலி வாங்கல. நாளைக்கு வாங்குறேன்னு போனா இதை வேலையை மறந்துட்டானோ இல்ல இங்க வேற அதோட முக்கியமான வேலையை போயிட்டான். நான் ஒரு நாள் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன், ஒரு வாரம் பார்த்தேன், 1 மாசம் பார்த்தேன், ஆளே வரல. அப்புறம் அவன் கூலியை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு இதனுடைய நன்மைகள்லாம் சேரட்டும் நீயத்துல நான் அந்த பணத்தை கொண்டு ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன். ஒரு ஆடு 10 ஆடா போச்சு, 10 100ஆ போச்சு. அப்புறம் ஆடு மாடு ஒட்டகொண்டு பண்ணைகளா பெருகி போச்சு. அது மாட்டுக்கு தாறுமாறா அள்ளி போட்டாமல் கல்லா இவன் நீயத்துக்காக வேண்டி. ஆனா என்ன நீயத்துல வாங்கியிருக்கிறான், அவன் ரூபாய் கடனா எடுத்துக்கணும்னு எடுக்கல. எடுக்கும் போது என்ன சொல்லி எடுத்திருக்கிறான், இது அவன் ரூபாயை நம்ம சும்மா இதுக்கு வச்சுக்கிடுவானே, நம்ம அவனுக்குன்னு வாங்கி போட்டா அவன் வரும்போது தூக்கி கொடுத்துருவோமே அப்படின்னு நீயத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் சொல்றாரு, அந்த துவாவில எல்லாம் சொல்றாரு, யாரெல்லாம் நான் திருப்பி வந்தவன அப்படி கொடுத்துடணுங்கிற எண்ணத்துலதான் நான் அந்த ஒரு ஆட்டுல முதலீடு பண்ணேன். அது என்னடாண்டா எங்கேயோ போய் தாறுமாறா வளர்ந்து போச்சு. கடைசியில வந்துட்டான். அவன் வந்தவன என்னுடைய ரூபாய் கொடுத்துருப்பா, ஒரு 10 வருஷம் முன்னாடி உன்ட வேலை பார்த்தேன், ஒரு வாரம் வேலை பார்த்துட்டு காசு வாங்காம போயிட்டேன், அந்த ரூபா உன்ட இருக்குது, அது தந்துருன்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், இந்த ஆடு மாடு விட்டு எல்லாம் தள்ளிட்டு போ அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், கேலி பண்றியா, கேலி தான் நினைப்பாங்க. 1000 ரூபாய் கூலி தரணுமா கேட்டா இந்த 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போ அப்படின்னா கிண்டல் பண்ண நினைச்சுக்குவாங்க. அது தரமாட்டேன்னு சொல்லப்ப எதுக்கு கிண்டல் பண்ற அப்படின்னு நான் சொல்றாரு. இது கிண்டல் ஏன்னா நம்ப முடியல அவருக்கு. இந்த ஆடு மாடு ஓட்ட அம்பட்டையும் ஓட்டிட்டு போட்டா கிண்டல் மாதிரி தானே இருக்குது. அப்ப கிண்டல் பண்றியான்னு அவன் கேட்டான். கிண்டல்லாம் இல்லப்பா, உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் ஓட்டி விட்டுட்டேன் சொல்றாரு. நான் இப்படி முடிவு எடுத்தது எனக்கும் உனக்கு மட்டும் தான் தெரியும் சொல்றாரு. நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேனே அவனுக்கு தெரியாது. அவன் வந்தவன இவ்வளவு பெருகி போச்சு, நான் அசலை மட்டும் கொடுத்து விட்டுருக்கலாம். அவன்கிட்ட அவன் எவ்வளவு ரூபா கூலி கொடுக்கணுமோ அதை கொடுத்து விட்டாலே அவன் பெரிய சந்தோஷமா போயிருப்பான். அதுலயே அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும், அதுலயே அவன் முழுசா பூரிச்சு போயிருவான். இதை நான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, எவன் என்ன கேட்க இயலாது. நான் எந்த அக்ரிமெண்ட் யார்த்தையும் போடல, ஊரு புறம் தம்பட்ட அடிக்கவும் இல்ல. உனக்கும் எனக்கும் தெரியும், அவ்வளவுதான். இப்படி நான் முடிவெடுத்தது உனக்கு தெரியும், அப்புறம் எனக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாதல்ல. நான் எதுக்கு புலவைத்தி கொடுத்தேன், கொடுக்க முடியுமா? எத்தனை பேர் நான் பாக்குறமே ஏழ்மையா இருக்கும்போது நேர்ச்சி பண்ணுவான், எனக்கு மட்டும் நீ 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 25,000 உனக்கு தந்துருவேன் அப்படிமா. தரமாட்டான்னு நினைச்சு சொல்றதுதான். கொடுத்துட்டான்னு வைங்கள 25 கொடுப்பானா, 25 ரூபாய் செலவுக்கு தேவை இருக்கு, நம்ம ஒரு 500 ரூபாய் போடுவோம், 25,000 ரூபாய் இப்படி கொடுக்கிறது மகரமா இல்லையா? அல்லாஹ்விட்ட இப்படி துவா செஞ்சு ஏழ்மையில இருக்கும்போது அப்படி நியத்து பண்ணாலும் எத்தனை பேர் இருக்கிறான். பணக்காரன் ஆன பிறகு அதை நிறைவேற்றினது கிடையாது. 1000ல் ஒருத்தவங்க அப்படி தர மாட்டான். ஏழ்மையில இருக்கும்போது எல்லாம் நீ கொடுத்தேன்னு சொன்னா அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கிற கரமா நான் இருப்பேன். கொடுத்து கொடுத்து சாப்பா போயிரும். அந்த மாதிரி கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரனை போக நல்லா குடும்பம் கொடுத்தவனே என்ன நடக்குது மறந்துடுறான், அவ்வளவுதான். திருக்குரான் தமிழாக்கம் பி. ஜைனுல் ஆபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அந்த பணத்தை பணம் தான் அளவு கொள்ளுங்க, மனுஷனை உரசி பாக்குறதுக்கு. அதுல உளுந்துட்டா முடிஞ்சது, கம்ப்ளீட், ஆல் அவுட், முடிஞ்சு வச்சு. எது நம்ப முடியாது. காசுல நம்பிக்கை இழந்தா மொத்தத்தில் அவுட், ஆள் கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். இதான் மனுஷனை சோதிச்சு பாக்குற பெரிய இது. முதல்ல ஃபர்ஸ்ட் பணம், அது கீழே எவனும் விழுந்துருவான், எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் அப்படின்னு 100 ரூபாயில விழுவாட்டி 1000 ரூபாயில விழுந்துருவான். 1000ல் விழுவலன்னா விழுவ மாட்டான்னு அர்த்தம் இல்ல, உரிய ரேட்டு கொடுக்கலன்னு அர்த்தம். 10,000க்கு விழுந்துருவான். 1000ல் விழுவாத ஒருத்தன் இருந்தா கூட என்ன செய்யல, 1000 அவனுக்கு சின்னதா தெரியுது, அவ்வளவுதானே தவிர 10,000 கொடுத்தா விழுந்துருவான். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்களுக்கு யார் விலைக்கு வாங்கணும் சொல்லுங்க பார்ப்போம். யாரும் வாங்கிட்டு வரணும், யாரோட வாங்கிட்டு வரலாம். அதான் இன்னைக்கு உலகத்தில் கூட நிலைமை. ஆனா இந்த மனுஷனை பத்தியலா கொஞ்சம் கூட அசைக்கல, இருந்தால இப்படி ஓட்டி விடுறாருங்க. ஆடு போய்கிட்டு எப்படி இருக்கு, உசுரே போற மாதிரி இருக்கு நமக்கெல்லாம்.
நம்மளா இருந்தோம்னு சொன்னா ஆடு போற மாதிரி இருக்காது, நம்ம உசுரே போற மாதிரி தெரியும். ஆடு போகுது, போயிட்டு ஓட்டிட்டு போ, மாடு இந்த ஓட்டிட்டு போ, இந்த ஒட்டம் ஓட்டிட்டு போ சொன்ன எல்லாம் நான் உனக்காகத்தானே செஞ்சேன், எங்களை காப்பாத்தலாங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் விலகுது இந்த குகை பாரு, இன்னும் கொஞ்சம் விலகுது, விலகுறோன்னு அவங்க வெளியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. சந்தோஷமா 3 பேரும் வெளியேறி விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உருவகமான ஒரு கதையை சொல்லி காட்டுறாங்க. இதுல நம்ம என்ன விளங்குறோம்? அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கிறது என்பது அவனை எஜமான் என்ற நிலையில நீங்க வைத்து அவனுடைய மரியாதையை கொடுத்து அவனுக்கு செய்யற வணக்க வழிபாடுகளை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் கேளுங்க என்பதுதான் இந்த வசீலா தேடுங்கள் என்பதற்கு அர்த்தமே தவிர, இவங்க நேர் மாத்தமா எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? மக்கள் நிறைய அமல் செய்யட்டும்னு சொல்றான். இவங்க எதுக்கு மாத்திவிட்டாங்கன்னா அமல் செய்யாதுன்னு மாத்திவிட்டாங்க, ஏருக்கு மேல ஆகிவிட்டாங்க. நீ ஒண்ணுமே செய்யாதப்பா, நீ யாரையாவது இப்படி தொங்கு, அவர் உன்னை எடுத்துட்டு போயிருவாங்க. அப்ப அல்லாஹ் நம்மள்ட்ட எதுக்கா இந்த வசனத்தை உத்தரவு போடுறான்? நல்லா நிறைய செய்யுங்கப்பா, யார் தயவுலையும் வென்றலாம் நினைச்சிடாதீங்கப்பா, நீங்க நிறைய தொழுவுங்கப்பா, நீங்க நிறைய நோம்பு நோருங்க, நிறைய ஜகாத் தான தர்மங்கள் பண்ணுங்க, நிறைய எனக்கு பயந்து நல்ல காரியங்களை செஞ்சு உலகத்தில் நல்லவனா வாழுங்க அப்படின்னு கட்டளையிடுற ஒரு வசனத்தை ஏருக்கு மாறா இவங்க விளங்கி ஒன்னும் செய்யாத, நீ பாட்டுக்கு அப்படியாவே அவர் பொருட்டால் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நல்லா விளங்கிருச்சு. அல்லாஹ்ட்ட நெருங்குறதா இருந்தா வணக்கங்கள் மூலம் தான் நெருங்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொன்னாங்க, ஆனா இந்த லன்னி அபுதி வ அன மாஹு ஹைது எதுக்குர்னி, என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் இருப்பேன். அவன் என்னை நினைவு கூறும் பொழுது நான் அவன் கூடவே இருக்கிறேன். அல்லாஹ் நெருங்குறான் பாருங்க. எதுல நெருங்குறானா? தொழுகையில் நெருங்குறான்னு சொல்றோம். வஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, சபரின் மூலமாகவும் சலாத்தின் மூலமாகவும் உதவி தேடுங்கள்ங்கறான் ஒரு இடத்துல. இல்ல நம்ம கட்டளையிடுறான் குர்ஆன்ல, நீங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் வஸ்தைனு உதவி தேடிக்கொள்ளுங்கள், பிஸ்ஸப்ரி பொறுமையின் மூலமாகவும், வஸ்ஸலாத்தி தொழுகையின் மூலமாகவும் உதவி தேடுங்கள். அப்ப உதவி தேடுவதற்கு என்ன வேணும்? பொறுமை, தொழுகை, இந்த மாதிரி வணக்கங்கள் வேணும். விக்ர் செய்வதன் மூலமாகவும் நெருங்கலாம் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அனமாஹு ஹைது எதுக்குர்னி, என்னை அவன் நினைத்து பார்க்கும் பொழுது அவன் கூட நான் வந்திருக்கிறேன், நெருங்கிட்டான். என்னை மட்டும் அவன் நினைச்சு பார்த்தான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ்ங்கறானா நான் பக்கத்துல வந்துருவேன், அல்ஹம்துலில்லாஹ்ங்கறானா நான் வந்துருவேன் பக்கத்துல, அல்லாஹ் அக்பர்ங்கறானா நான் வந்துருவேன் பக்கத்துல, அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கறானா வந்துருவேன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்ங்கறானா வந்துருவேன். அப்ப எப்பவெல்லாம் என்னை நினைச்சு பார்க்க நினைவு கூறானோ, கக்கூசுக்கு போகும்போது நினைச்சா கூட அங்க உன்னோட இருப்பான். உள்ள போகும்போது குஃப்ரானக்கன்னு சொல்லிட்டு போறமே, வெளியே வர்றமே அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதுஹப அன்னில்லதா ஆஃபானிங்கறமே, அப்பவெல்லாம் ரப்புல் ஆலமீன் அவன் நினைச்சு பார்க்கறோம்ல, நினைச்சு பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மளோட இருப்பான்னு சொல்றாங்களே. அப்ப அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவனுடைய திக்ரு, அவனுடைய வணக்கம், அவனை பற்றிய சிந்தனை, அவனுடைய கட்டளைக்கு அடிபணிதல், இதன் மூலமாகத்தான் நம்ம நெருங்க முடியுமே தவிர எதுல நெருங்க முடியாது? அவர்னால இவர்னால இவர் அதெல்லாம் நடக்கவே செய்யாது. இது போக இன்னொன்னு நீங்க கவனிக்கணும். பொருட்டால் அடுத்தது இது அவுலியாட்டே போய் வாங்கி தர சொல்றது. இன்னொன்னு இருக்கு பாருங்களேன், இவர் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக, அவர் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக ஒரு கேள்வி துவா செய்யறான, இதை விட ஒரு கிறுக்குத்தனமானது ஒண்ணுமே இல்லைங்க. சிந்திச்சு பார்த்தீங்க இதுக்கு என்ன அர்த்தம்? இவர் பொருட்டால் தருவாய் என்ன மீனிங் என்ன? அதாவது நம்ம கேட்கறதா இருந்தா ஒரு முதலாளிட்ட போறோம், முதலாளிட்ட போய் நீங்க கேட்க போறீங்க, என்ன சொல்லி கேட்கலாம்? அவருக்கு நீங்க செஞ்ச உழைப்பை சொல்லி கேட்கலாம். கஷ்டமான காலத்தில் அவருக்கு பக்கபலமா நின்றீங்கல்ல அதை சொல்லி கேட்கலாம். ஒரு வருஷம் நஷ்டம் அடைஞ்சு போச்சு முதலாளி, போனஸ் கூட வேணாம்னு நான் சொன்னேன், அது கூட மறந்துட்டீங்களே அப்படின்னு என்ன செய்யலாம்? கேட்கலாம். அப்ப நம்ம முதலாளிக்கு என்ன செஞ்சோமோ அதை நினைவுபடுத்தி சொல்லி அவற்றை நம்ம சலுகையை கேட்கலாம். நம்ம முதலாளி நின்றுகிட்டு, முதலாளி அந்த இவர் இருக்காருல உங்க மர்மவன், அவர் பொருட்டால் எனக்கு ஒரு 1000 ரூபாய் தாங்க, அவருக்காக உனக்காண்டு தரணும், அவருக்கு அவர்கிட்ட கொடுப்பேன், நீ அங்க அல்ல கேட்க மாட்ட, முதலாளி கேட்க மாட்டாரா? இவன் கேட்கற எப்படி இருக்குன்னு அல்லாட்ட போய் கேட்கறான், ரசூலுல்லாஹ்வுக்கா எனக்கு தாங்க, ரசூலுல்லாஹ் பொருட்டால் தாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கா உனக்கு ஏன் தரணுங்கிறேன்? நீ ரசூலுல்லாஹ் மாமாவா? மாமா மச்சனா இருந்தா தர முடியாது, அங்க துன்யாவுல தர முடியும். மாமா மச்சனா இருந்தா கூட, பெத்த மகளா இருந்தா கூட கேட்க முடியாது, பாத்திமா நாய் கூட கேட்க முடியாது. யாரெல்லாம் எங்க அத்தாவுக்கா எனக்கு தந்துரு, உங்க அத்தாவுக்கா நான் உனக்கு ஏன் தரணும்? ஒவ்வொரு மனுஷனும் குள்ளி முறையின் பிமா கசப ரஹீன், ஒவ்வொரு மனுஷனும் அவன் செஞ்சதுக்கு பொறுப்பாளி. அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். உலகத்துல வேணா செய்யலாம், எங்க அத்தாவுடைய கூலி என்கிட்ட தாங்கன்னு மகன் போய் கேட்கலாம். அத்தா அப்ஜெக்ஷன் பண்ணாட்டி அவர் ஏற்கனவே சொல்லி வச்சு அதுவும் கிடைக்காது. என் மோகம் வருவான் தரத்துல கொடுத்துறாரு போனார்னா அப்பவும் கிடைக்காது. எனக்கு எப்ப கிடைக்காது? அவர் ஒழுங்கா அப்ஜெக்ஷன் பண்ணாம இருந்தாருன்னு சொன்னா எங்க அத்தாவுடைய கூலி என்கிட்ட தாங்கன்னு கேட்கலாம். இது தவிர வேற ஏதாவது சம்பந்தம் இல்லாத கேட்க முடியுமா? அப்துல் காதர் ஜிலானி நீ உனக்கு யார்? அவரு யாரும் இல்ல. நீ போய் என்ன பண்ற? யா அல்லாஹ்
இந்த துவா அப்துல் காதர் ஜிலானிக்கா ஏத்துக்க, நான் அவருக்காக உனக்கு ஏத்துக்கிறேன்னு, அவருக்கு வேணும்னு அவர் கேட்பாரு, அவருக்கு நான் கொடுத்துருப்பேன், கொடுக்காம இருப்பேன், அவருக்கு நீ என்ன கேட்கிற? இது ஒரு கிறுக்குத்தான் உடல், இதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அவர் பொருட்டால் இவர் பொருட்டால், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுப்பா? இதுக்கு அவர் பொருட்டால் தானே அவருக்கு தந்தாவணும். இப்ப அவர் இருந்தா கண்டிப்பா கொடுத்தாவணும், அல்லாஹ் வற்புறுத்திடுவார் அவரு, இல்ல அவருக்கு பயந்துகிட்டு அல்லாஹ் தர போறானா? எதுக்கு நீ அவரை யூஸ் பண்ற இந்த இடத்துல அல்லாட்ட? அப்ப அல்லாஹ்வை த்ரெட்டன் பண்றது இது என்ன இதுல வருதுன்னு கேட்டா, என்னுடைய அடிமைத்தனத்தை கெஞ்சி கதிரி அழுவி கேட்பானா? அல்லாஹ் உன்னை விட்டு நான் யார்கிட்ட கேட்பேன்? உன்னை யார் இருக்கிறா அப்படி கேட்டீங்கன்னா அவன் இறக்க, அது நியாயம் இருக்குது. இது அல்லாஹ்ட்ட பயம் காட்டுற மாதிரி, அதாவது இந்த ரவுடி சொல்லி பயம் காட்டுவோம்ல, அவர் அனுப்பிவிட்டாரு அது மாதிரி இருக்குது. இங்க என்ன நினைச்சிட்டு இருக்கு? எவரி எங்களுக்கு அல்லாஹ்ட்ட கேட்கும்போது, அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ்வோட ஒரு பெரிய சக்தியா அல்லாஹ்க்கு ஒரு ஆளை நீங்க ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? இவர் போட்டால் தாண்டா, அப்ப இவர் போட்டா இவர் சொன்னதால பயப்படுவானோ, இவர் சொன்னதால வந்து நம்ம தருவானு என்ன அர்த்தமா? அப்ப இவர் எவ்வளவு டேஞ்சர் பாக்குறீங்களா? இது எல்லா மௌலவிகளும் பள்ளிவாசல் உட்கார்ந்துகிட்டு அவர் பொருட்டு அரபில கேட்கறாங்க, உங்களுக்கு வழங்குறது இல்ல. பள்ளிவாசல துவா செய்யும் பொழுதெல்லாம் அதை ஏத்துக்கிற சொல்லும்போது என்ன செய்வாங்க? அத இவர் பொருட்ட பிஹக்கி சையதுனா முஹம்மதின் பிஹக்கில் அம்பியாயி வல் முர்சலீன் அத பொருட்டாளுங்கறாங்களாம். சையத் ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால, நபிமார்களுடைய பொருட்டால, பிஹக்கி அவுலியாக்கள் கிராம், உன்னுடைய சங்கை மிக்க அவுலியாக்கள் பொருட்டாலங்கிறது நம்ம உட்கார்ந்து ஆமி ஆமின்னு விட்டுறோம். இவங்க 7 வருஷம் என்ன படிச்சாங்கன்னு தெரியவே இல்லை. ஏன்பா இவங்க அபு ஹனீஃபா இமாம் சொல்றார், லைஸல் இல்லாஹ் அலா அஹதின் ஹக்குன், எவனுக்கு ஹக்கு கிடையாது அல்லாஹ்வுக்கு, என்ன ஒரு பொருட்டாலும் கொடுத்தாவணுமா அல்லாஹ்ங்கறார் அவர். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அட எவனுக்காக வேண்டி அல்லாஹ் தர வேண்டிய அவசியம் இல்லையப்பா, நீ ஒரு ஆளை சொல்லி பயம் காட்டுறங்கிறார் அவருக்கு. அப்படி செய்யக்கூடாதுங்கிறார், ஹராம்ங்கிறார். அபு ஹனீஃபா அந்த மதரவை பின்பற்றோன்னு சொல்லி கொண்டு என்ன செய்யறாங்க? ஷரஹுல் ஃபிக்ஹுல் அக்பர் மதரசால ஓதி கொடுப்பாங்க. முல்லா அலி காரியுடைய விரிவுரை அபு ஹனீஃபா இமாமுடைய நூல், அது சின்ன ஒரு லெட்டர் மாதிரி உள்ளதா இருக்கும், ஒரு 15 வரை இருக்கும். அதுக்கு விளக்க உரைன்னு ஒண்ணு வச்சு மார்க்க சொல்லி கொடுப்பாங்க. அதுலயே படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? ஒரு பொருட்டால் அல்லாஹ் இடத்தில் கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டா யாருக்காக வேண்டியும் அல்லாஹ் தரணும் என்ற அவசியம் கிடையாது. யார் எப்ப நம்ம கேட்கலாம்? இவருக்கு தந்துதான் ஆவணுங்கிற நிலையில ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு பயந்து அல்லாஹ் தருவான்னு கேட்கலாம். அல்லாஹ் உனக்கு தர்றதா இருந்தா அவனா பார்த்து பிச்சை போட்டான தவிர இல்லன்னா கிடையாது. யாருக்காக நீ தரவே மாட்டான். உன் மேல அவனா பெரிதாகப்படணும், அவனா விரும்பணும், அவனா தரணும்னு ஆசைப்படணும், அப்பதான் உனக்கு தருவான். இந்த ஒரு சாதாரண ஒரு நாலேஜ் கூட இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவர் பொருட்டால் இவர் பொருட்டால் இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு, யாய் உள்ளதின் ஆமனுங்கிற அந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு அவர் பொருட்டால் இவர் பொருட்டால் கேட்கிறோமே, இதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல, இடமே இல்ல. நம்ம நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்ம இபாதத்துகளை அதிகப்படுத்திக் கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வை நம்ம நெருங்குறோம். ஒரு தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ரபு மா யகூனுல் அப்து இலா ரப்பிஹி வஹுவ சாஜிதுன், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல ரொம்ப 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 நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் என்ன சொல்லுங்க பாப்போம்? அழகா சொல்றாங்க, சஜிதாவில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நெருக்கத்தை தேர்றது, நெருக்கிறது என்ன நெருக்கம் தேர்றது? ஒரு மனிதன் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு ஸ்டேஜ்ல எப்ப இருக்கிறான்னு கேட்டா, அதிகமாக தன்னை தாழ்த்துற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நெத்தியை கொண்டை நிலத்துல வச்சு உன்னை அதிகம் தாழ்த்துற. நிக்கும் போது கூட நீ அதிகமா தாழ்த்திக்கிறல, குனியும் போது கூட ஒரு பாதி தான் தாழ்த்தி இருக்கிற. நெத்தியை கொண்டை நிலத்துல வைக்கும் பொழுது உன்னை முழுசாவே தாழ்த்திக்கிற அல்லாஹ்வுக்காக வேண்டி. அப்ப அதிகமாக உன்னை தாழ்த்துகிற அந்த இடத்தில் தான் அல்லாஹ்வுடைய அதிகமா நெருக்கம் உனக்கு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அக்ரபு மா யகூனுல் அப்து இலா ரப்பிஹி வஹுவ சாஜிதுன், சஜிதா செய்கிற நிலையில தான் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப அன்பிக்கிறான், நெருங்குகிறான், நெருக்கமான இடத்தில் இருக்கிறான். அதனால ஃபக்ஸிரு ஃபீஹி துஆ, அதுல அதிகம் துஆ செய்யுங்கங்கறாங்க. சஜிதாவுல விழுந்து எத்தனை துஆ செஞ்சிருப்போம்? சஜிதாவில் இருந்து உட்கார்ந்து கையேந்தி கேட்கறதை விட சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்விடத்துல கேட்கிறது ரொம்ப அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இடத்துல உட்கார்ந்து கேட்டா சந்தோஷப்படுவான். நமக்கு நெருக்கமான கோலம் இதுதான், நமக்கு பிடிச்சமான காட்சி இதுதான். இந்த நிலைக்கு வந்துட்டான்ல, இப்ப கேட்கட்டும், நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 350வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. இது மாதிரி நிறைய நீங்க தேடி பார்க்கலாம். அல்லாஹ்வை நெருங்குறதா இருந்தா தொழுகை, நோன்பு, திக்ரு, துஆ, தஸ்பீஹ், சஜிதா, ருக்கு, கிராத், குர்ஆன் ஓதுதல், இது மாதிரியான வணக்க வழிபாடுகளை கொண்டு மட்டும்தான் ஒருவன் மோட்சம் அடைய முடியுமே தவிர அவர் பொருட்டால இவர் பொருட்டால அன்னாருக்கு இன்னாருக்காக இந்த மாதிரியான விஷயத்தை விட்டுன்னு வசீலாவுக்கு ஒரு தப்பான அர்த்தத்தை பிடித்துக் கொண்டு இறந்து போனவர்களை எல்லாம் நம்ம அழைக்கலாம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.